அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் அனாலிசிஸ். கூகுள் ஃபார்ம் வந்து நிறைய பேர் ஃபில்லப் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அதில் அட்டாச் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்கிட்ட ஃபில்லப் பண்ணி ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட எல்லாரோட ரிசல்ட்டையும் நான் வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒரு மார்க் வைஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஜூனியர் ஸ்ட்ரென்த் சம்மந்தமான ரேங்க் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருந்தீங்களோ அவங்களோட நேம் ரிஜிஸ்டர் நம்பர்லாம் வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப பேர்த்துக்கு போய் சேரும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். இல்லை அப்படின்னா நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரெகுலர் அப்டேட் நம்ம கொடுத்துருக்கோம். கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோக்கு மேலே நம்ம போட்டோம். ஸோ ரெகுலராக வந்து அப்டேட் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ கரெக்டாக வந்து சேரும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் ரீச் ஆகும். அப்போ தான் நிறைய வீடியோஸ் நானும் வந்து போட முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற குரூப் வந்து நம்ம டெலகிராமில் வச்சுருக்கோம். அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்லேயும் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் சம்மந்தமான அப்டேட் வந்து அதில் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் வந்தப்போ அப்டேட் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து நம்ம இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணாங்கள்ல டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில், யாரெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த அப்டேட்டும் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து சேரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் அப்போ தான் ரீச் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ண தான் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ அட் த சேம் டைம் இது ரீச் ஆகும்போது அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டினியூவாக அப்போ தான் நான் போட முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுக்காக நான் டைம் ஒதுக்கி வந்து நான் வந்து போட வேண்டியதாக இருக்குது. நிறைய பேசுகிறேன்னு நினச்சிக்க வேணாம். ஸோ இதுக்காக நான் மற்ற வேலைகள்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இதை வந்து போட வேண்டியதாக இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஜூனியர் ஸ்டூடெண்ட் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் டைப்பிஸ்ட் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்த வீடியோவில் ஸ்டெனோ சம்மந்தமாக பார்க்க போகிறோம். நீங்கள் டக்குன்னு நீங்கள் இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து டக்கு நான் வீடியோ போட முடியும். புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும், நேம் வந்திருக்கும், இங்கே வந்து டோட்டல் மார்க்ஸு, இங்கே எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, உங்களோட கம்யூனல் கேட்டகரி பிசியா எம்பிசியான்றது, ஸோ ஜென்ரல் மேலா ஃபீமேலா, பிஎஸ்டிஎம் இருக்குன்னா எஸ்ஸு, இல்லைனா நோ, ஜேஏஓ அப்படின்னா ஜேஏ ஜூனியர் ஸ்டண்ட் விஏஓவில் ஓவரால் ரேங்க்கு, ஜேஏசினா ஜூனியர் ஸ்டண்ட் விஏஓவில் கம்யூனல் ரேங்க், டிஓனா டைப்பிஸ்ட்டில் ஓவரால் ரேங்க், டிசி அப்படின்னா டைப்பிஸ்ட்டில் கம்யூனல் ரேங்க், எஸ்ஓ அப்படின்னா ஸ்டெனோவில் வந்து ஓவரால் ரேங்க், எஸ்சி அப்படின்னா ஸ்டெனோவில் கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா? ஸோ ரொம்ப எவ்வளோ தூரம் வந்து நான் வந்து நீட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஜாப் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் 100 ரேங்க்காக 50 ரேங்க்காக வந்து பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ மொத்தமாக நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் யாரெல்லாம் இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கு பார்த்திங்களா, இந்த டேட்டில் யாரெல்லாம் இரவு 7 மணி வரைக்கும் இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி இந்த இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட ரேங்க் லிஸ்ட், எல்லாரோட ரேங்க் லிஸ்ட்டும் இருக்கும். பட் ஒரு சிலரோடது இருக்காது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பிஹெச், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனோட ரேங்க் லிஸ்ட்டு, அவங்களோட கட் ஆஃப் என்னால் கணிக்க முடியல. டிஸ்ட்ரிபியூட் வீடியோ அவங்களோட கட் ஆஃப் வந்து கணிக்க முடியல. அதே மாதிரி எக்ஸர்விஸ்மெண்ட் இவங்களோட கட் ஆஃப் கணிக்க முடியல. அதனால் அவங்கள மட்டும் என்ன சொல்கிறது, அந்த ரேங்க்கை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாரோட ரேங்க் வந்து நம்ம போட்டிருக்கோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ கணிக்க முடியாததை அதை நம்ம போட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்த வேணாம். ஏன் அப்படின்னா, நான் ஏதோ ஒன்று கடமைக்கு சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. கடமைக்கு சொல்லணுன்றது அது என்னை பொறுத்த வரைக்கும் தவறானது. அதனால் வந்து ஜூனியர் ஸ்டண்ட் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் ஜூனியர் ஸ்டண்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேசியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் சில லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணால் உங்களோட பேர் கொஞ்சம் நல்லா தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் இது. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸில் முக்கியமான டீட்டெயிலை மட்டும் நான் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன், இந்த பிடிஎஃப்பில் நான் வச்சுருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக சில பேர் ரேங்க் போட்டிருப்பீங்க. சில பேர் வந்து இந்த மார்க்ஸு கரெக்டாக போட்டுட்டு அதை 1.5 டிவைட் பண்ண தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சில பேர் கொஸ்டின்ஸும் தப்பாக கொடுத்துருக்கீங்க, சில பேர் மார்க்ஸு தப்பாக கொடுத்துருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? அதனால் ஒரு சில பேரோட ரேங்க் லிஸ்ட் இதில் வந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரோட ரேங்க் லிஸ்ட்டு வந்திருக்காது. மீதி எல்லாரோட ரேங்க் லிஸ்ட்டும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வரிசையாக அதையும் பார்ப்போம். ஸோ பாருங்கள், இதை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டோட்டல் மார்க்ஸ், டோட்டல் கொஸ்டின். ஓகேங்களா? அதிகமான கொஸ்டின்லேருந்து கம்மியான கொஸ்டின் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பிசி வந்துடும். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன் சார் பிசி அப்படின்னு கேட்க வேணாம். A to Z இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்டரில் கம்யூனிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிசி வரும், அடுத்து எம்பிசி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி A to Z ஆர்டரில் தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு கட் ஆஃபும் சொல்ல போகிறேன். அதாவது எத்தனை கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வேலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்த ரேங்க், எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த நேம்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். 176 கொஸ்டின். நான் ஃபஸ்ட்டு பிசியை அனலைசிஸ் பண்ணிடுவோம். 176, 171 கொஸ்டின், 170 கொஸ்டின், 169 கொஸ்டின். ஸோ இந்த பேஜஸ்லாம் பார்த்துக்குங்க. உங்கள் மார்க் டிஸ்பிளே பண்ணலைன்னு சொல்ல வேணாம், அதனால தான் பார்த்துக்க சொல்கிறேன். கொஞ்சம் குயிக்காக பாருங்கள். அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள். நம்ம ஜூனியர் ஸ்டண்ட் விஏஓ இது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ 168. ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 168 கொஸ்டின்ஸ் போட்ட பிசி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அப்படின்றது என்னோட ஒரு முழுமையான நம்பிக்கை. ரேங்க் பாருங்கள், இந்த இடத்துல நான் 1698 அப்படின்ற ரேங்க்கை வந்து ஒரு கலர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ரேங்க்கு பக்கத்தில் JASன்னு கொடுத்துருப்பேன். அது நான் கொடுத்தது. JASனால் ஜூனியர் ஸ்டண்ட் சேஃப் ரேங்க். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். சேஃப் ரேங்க் பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இதனால் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துருக்கதை வச்சு நான் இங்கே ஜட்ஜ் பண்ணியிருக்கேன், ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்கேன். சேஃப் ரேங்க்கு 1698 அப்படின்றத ஒரு சேஃப் ரேங்காக வந்து நான் இங்கே பிசி ஜூனியர் ஸ்டண்ட் விஏஓக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 2057 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேங்க் வரைக்கும் மேபி கிடைக்கலாம். இந்த 1698லேருந்து 2057 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்க அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிடைக்காதுன்னு சொல்லலை, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கவுன்சில் நடக்க தெரியும். ஸோ இதுக்கு கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவது ரேங்க்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஓவரால் ரேங்க் கரெக்டாக வந்துட்டுருக்கோம். சில பேர் இங்கே ரேங்க்கு தப்பாக கொடுத்துருப்பீங்க, உடனே டிஎன்பிசி தப்பு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ரேங்க் லிஸ்ட் இல்லை, இது வந்து கேண்டிடேட்ஸ் என்ட்ரு பண்ண ரேங்க் லிஸ்ட்டு. இதில் சில தவறுகள் அவங்க பண்ணியிருப்பாங்க டைப் பண்ணும்போது. ஸோ அதனால் இது டிஎன்பிசியோட தவறுன்னு நினச்சிக்க வேணாம். இது கேண்டிடேட்ஸ் வந்து மார்க் என்ட்ரி பண்ணும்போது தப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அது அப்படியே வரிசையாக உங்களோட நேம் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கிடைக்காதுன்னு இல்லை, சிலர் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க ரேங்க் என்ட்ரி பண்ணும்போது. அதனால் பார்த்துக்குங்க. சேஃப் ரேங்க் பின்னாடி சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க. சார் எனக்கெல்லாம் கிடைக்காதான்னு கேட்காதீங்க, பின்னாடி நான் அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சொல்கிறேன். இதுக்கு மேலே வந்து கவுன்சில் நடக்க தான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட நேம் லிஸ்ட் மெதுவாக பார்க்கலாம். நீங்கள் உங்களோட நேம் லிஸ்ட், உங்களோட கம்யூனல் கேட்டகரி, மேலா ஃபீமேலா, பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா, ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஸோ நிறைய நல்ல ரேங்க்கு, நல்ல மார்க் தான். 167, 166, 166, 165, 164, 162, 161, 160. ஓகேங்களா? 159,
158, 157, 156, 155 எல்லாமே நல்ல மார்க்கு தான். அதாவது நல்ல என்ன சொல்கிறது, நல்ல கொஷின்ஸ் தான் இதெல்லாம். நான் சொன்னதெல்லாம் இப்போ கொஷின்ஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்த முறை நல்லா ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ விட்டுறாதீங்க, முழு முயற்சியோட முழு எஃபோர்ட் போடுங்க. ஸோ உங்களோட ரேங்க்கு, மார்க்கு, உங்களோட கம்யூனல் கேட்டகரி, ஓவரால் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு, உங்களோட நேம் எல்லாமே இதில் வந்துருச்சு. பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க, ரேங்க்கு, மார்க்கு, நம்மளோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை சார் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 1000 பேத்துக்கு மேலே என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நடுவில் வந்து கலர் பண்ணி நான் இந்த ரேங்க் வரைக்கும் சேஃபு, இந்த ரேங்க் வரைக்கும் கவுன்சில் நடக்க தெரியும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பிசிஎம், பாருங்கள் பிசிக்கு அப்புறம் எம்பிசி வரல பாருங்கள். ஏன்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வரும்போது பிசிக்கு அப்புறம் பிசிஎம் வருது, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பிசிஎம்மில் பாருங்கள் 212 உங்களுக்கு ஒரு சேஃப் ரேங்க் அப்படின்றத, கம்யூனல் ரேங்க் பிசிஎம்மில் 212 அப்படின்றது சேஃப் ரேங்காக சொல்லியிருக்கேன். பின்னாடி அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இடத்துல. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் இறுதியில். ஸோ அப்படின்னா அதுக்கு கீழெல்லாம் இருந்தால் கிடைக்காதா அப்படின்னு கேட்காதீங்க, நான் அதையும் அனலைசிஸ் பண்ணி சொல்கிறேன். இது எதுக்காக இதை ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட நேம், உங்களோட மார்க்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட கம்யூனல் கேட்டகரி, உங்களோட நீங்கள் மேலாக ஃபீமேலாக, பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா, ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க், ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் வந்து உங்களுக்கு வரிசையாக ஷோ பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், கேண்டிடேட்ஸ் நடுவில் வந்து மார்க் என்ட்ரி பண்ணும்போது தப்பு பண்ணியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி தப்பு பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. பிசிஎம் முடிஞ்சிருச்சிங்களா? இப்போ அடுத்து ஜென்ரல் கேட்டகரியில் சில பேர் தான் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இங்கே வந்து உங்களுக்கு 2607 அப்படின்றது சேஃப் ரேங்காக வச்சுருக்கேன். இது வந்து ஓவரால் ரேங்க், ஓகேங்களா? பட் அதுக்கு மேலேயும் கிடைக்கும், அதை பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம். பின்னாடி மீன்ஸ் இந்த வீடியோட எண்டுக்குள்ளே நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ தெளிவாக தெரியணும் அப்படின்னா 1080 பிக்சலில் வச்சு பாருங்கள், ஓகேங்களா? 1080 பிக்சல் அதில் வச்சு பார்த்தா நல்லா தெளிவாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் எம்பிசி பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? எம்பிசி பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் 1312 கம்யூனல் ரேங்க் எம்பிசி, அதை வந்து நான் சேஃப் ரேங்காக இப்போ நம்ம அறிவிக்கிறோம். அதுக்கப்புறம் 1499 வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம், அது கவுன்சில் நடக்க தெரியும். ஸோ வரிசையாக இப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், உங்களோட ரேங்க்கு, உங்களோட மார்க் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்றது. சார் என்னோடய பேர் நல்லா கவனிங்களே சார், என்னோடய பேரை வாசித்து, என்னோடய மார்க்கை வாசித்து, என்னோடய கொஸ்டினை வாசித்து, என்னோடய கம்யூனல் கேட்டகரியை வாசித்து, மேலா ஃபீமேலான்னு வாசித்து, பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையான்னு வாசித்து, என்னோடய ஓவரால் ரேங்க் வாசித்து, என்னோடய கம்யூனல் ரேங்க் வாசித்து நீங்கள் சொல்லலைன்னு சொல்ல வேணாம். ஏன்னா அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஓவராலாக நம்ம சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் இந்த ரேங்க் வரைக்கும் சேஃபு, இந்த கொஸ்டின் வரைக்கும் சேஃபுன்றதை சொல்கிறோம். ஸோ அந்த கொஸ்டினில் நீங்கள் வரீங்களா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் தான் பார்க்கணும், அந்த கொஸ்டின்குள்ளே இருக்கிறீங்களா, ஓகே சேஃபு. ஸோ அந்த கொஸ்டின்குள்ளே இல்லையா, நம்ம எந்த ரேங்க் வரைக்கும் சொல்லியிருக்கோமோ அது வரைக்கும் கவுன்சிலிங் நடக்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். அதுக்கு மேலே ஒரு 100 ரேங்க் 200 ரேங்க் அப்படி இருக்கீங்களா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலேனா நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும். அடுத்து எஸ்சி கேட்டகரி வந்துட்டோம், ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ சேஃப் ரேங்க் 900 அப்படின்றத இங்கே குறிச்சிருக்கோம். பட் பின்னாடி வந்து அனலைசிஸ் பண்ணி காமிப்போம். நீங்கள் ஒன்று என்ன நினைப்பீங்கன்னா, சார் நீங்கள் முன்னாடி ஒரு ரேங்க் சொன்னீங்க, இப்போ ஒரு ரேங்க் சொல்கிறீங்க, போன வீடியோலலாம் ஒரு ரேங்க் சொன்னீங்க, இப்போ ஒரு ரேங்க் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ரேங்க்கு உள்ளவங்க தான் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பின்னாடி இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவேன் எல்லாத்தையும், ஓகேங்களா?
அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ எஸ்சிஏல சேஃப் ரேங்க் அவங்களோட கம்யூனல் ரேங்க் 148 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து எஸ்டி கேட்டகரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ்டி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 124 கம்யூனல் ரேங்க் சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல் அனலைசஸ் இப்போ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு தடவை பார்த்துருங்க, நீங்கள் கண்ணில் பாஸ் பண்ணி கூட பார்த்துருங்க. ஏன்னா நிறைய நான் பேச போகிறேன், நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து சார் நிறையா பேசிகிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு நினைக்க வேணாம். அதுக்காக தான் நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு கூட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். ஜூனியர் ஸ்டண்ட் விஏஓ குரூப் 4 ரேங்க் அனலிசிஸ் 2024 ஒரு ப்ரிடிக்ஷன். இந்த ப்ரிடிக்ஷன் ஓரளவுக்கு ஒரு 95% மேலே மேட்ச் ஆகும். வேகன்சிஸ் 29/10/2024 கடைசியாக எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வேகன்சிக்கு தான் இந்த ரேங்க் அனலிசிஸ், இந்த கட் ஆஃப். யூடியூப் மித்ரன் டிஎஸ் அகாடமி பாருங்கள். ஜென்ரலுக்கு 3050 ரேங்க் வரைக்கும் சேஃப் ரேங்க். இது வந்து ஓவரால் ரேங்க். ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கு மேபி அப்படின்னா என்ன அர்த்தம்? 3051 இந்த 3100 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்க கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மேபி இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? மேபி இருக்குது, மேபி சான்சஸ் கிடைக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு டவுட் கேட்பீங்க, இந்த 3100க்கு மேலே வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் மேலே வாய்ப்பு வரணுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ அதுக்கப்புறம் பிசியில் பாருங்கள், நான் இங்கே ஒரு சேஃப் ரேங்க் கொடுத்துருக்கேன், இங்கே மேபி கொடுத்துருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பிசியில் 1705 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா சேஃப் ரேங்க் அப்படின்றது, இது 100% கிடச்சிரும். அதனால தான் சேஃபு. புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், 1705 168 கொஸ்டின். ஓகேங்களா? 168 போட்ட கொஸ்டின்ஸ் போட்ட அனைவருக்கும் ஜாப் கிடைக்கும் பிசியில். ஓகேங்களா? 1705 ரேங்க் வரைக்கும் பிசி வந்து சேஃப். மேபி அப்படின்னா 2100 வரைக்கும் 1706 இங்கே 1705 கொடுத்துருக்கோமா? ஸோ 1706 2100 வரைக்கும் மேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது மேபினா 95% வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 95% வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 2100 வரைக்கும் மேபி வாய்ப்பு வரலாம். அப்போனா 2100க்கு மேலே என்ன சார் அப்படின்னா, என்னால் இவ்வளோ வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. 2100க்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை அல்லது அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம், அல்லது அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது அப்படின்னா பிசியில் 167 கொஸ்டின் போட்டவங்களுக்கு ஜாப் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, 167 கொஸ்டின்ஸ் போட்ட நிறைய பேர்த்துக்கு ஜாப் கிடைக்கலாம், எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லலை. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அடுத்து எம்பிசியில் 1315 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சேஃபு. அதாவது 169 கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 168 கொஸ்டின்ஸில் சிலருக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 1550 வரைக்கும் கம்யூனல் ரேங்க் வரைக்கும் எம்பிசிக்கு மேபி சான்சஸ் கிடைக்கும். இந்த மேபின்னு போட்டிருக்க எல்லாமே ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், 95% சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி கிடச்சிரும்னு அர்த்தம். மேபி ஏதாவது ஒரு 5% மேபி கிடைக்காம போகலாம், அவ்வளோதான். இன்னும் நிறைய பேத்துக்கு சார் என்ன சார் 2100 சொல்கிறீங்க பிசிக்கு, எம்பிசிக்கு என்ன சார் 1550 சொல்கிறீங்க, ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளோ சொல்லியிருக்கீங்களே சார், கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் தான் என்னான்னு சொல்கிறேன் கேளுங்க. இதில் டைப்பிஸ்ட்டில் கொஞ்சம் பேர் எடுத்துருவாங்க, ஜூனியர்ஸில் கொஞ்சம் பேர் எடுத்துருவாங்க. அதனால் அங்கிட்டு ஒரு 300 350, இங்கிட்டு ஒரு 300 350 பேருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ கேட்டகரி வைஸ் மாறுபடும். நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த சைடும் ஒரு 300 400 பேர்த்துக்கு லாபம் கிடைக்கும், டைப்பிங்லேயும் ஒரு 300 400 பேர்த்துக்கு லாபம் கிடைக்கும். ஆக மொத்தம் ஒரு ஈக்குவலான ஒரு ஷேரிங் தான் வரும். இதனால் டைப்பிஸ்ட்டில் இருக்கவங்களும் ஜூனியர்ஸில் இருக்கவங்களும் அடிச்சுக்க வேணாம். இது வந்து தேவையில்லாத விஷயங்க. ஜூனியர் ஸ்டண்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் இது தேவையில்லாத சண்டைங்க. வெரி பேடு, ரொம்ப மோசங்க நீங்கள் பண்ணிக்கிறதெல்லாம், அது ரொம்ப தப்பு.
ஏன்னா இந்த பக்கமும் வாய்ப்பு அமையுது, இந்த பக்கமும் வாய்ப்பு அமையுது. அப்புறம் ஏன் நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, டைப்பிஸ்ட்டும் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டும்? அதான் எனக்கு புரியல. ஸோ பாருங்கள், இப்போ 169 கொஸ்டின் போட்ட எம்பிசிக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிரும். 168 கொஸ்டின் போட்ட எவ்வளோ பேர்த்துக்கு கிடைக்குதுன்றது கவுன்சிலிங் போக போக தான் நமக்கு தெரியும். பாருங்கள், இதில் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2-3 குரூப் 4ஆகவே பிசி விட எம்பிசிக்கு ஒரு கொஸ்டின் அதிகமாக கட் ஆஃப் வருது. ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்கணும். ஒரு கொஸ்டின் அதிகமாக வருது, சில டைம் ஈக்குவலாக வருது. புரியுதுங்களா? ஸோ அதை கவனிக்கணும். அடுத்து எஸ்சி கேட்டகரி பார்ப்போம். 910 கம்யூனல் கேட்டகரி வரைக்கும் கண்டிப்பாக 100% கிடைக்கும். 950 வரைக்கும் மேபி சான்சஸ் அமையலாம். 950க்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன சொல்கிறது, 950க்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், படிச்சுக்கிட்டேவும் வெயிட் பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. 1000 வரைக்கும் கூட வரலாம். புரியுதுங்களா? 1000 வரைக்கும் கூட கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, படிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணுங்கள். 910 வரைக்கும் சேஃபு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 165 கொஸ்டின் போட்ட எஸ்சி கேட்டகரி எல்லாருக்கும் கிடைக்கும். 164 கொஸ்டின் போட்ட கொஞ்சம் பேர்த்துக்கு எஸ்சி கேட்டகரியில் கிடைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிஏ பாருங்கள், 145 ரேங்க் வரைக்கும் எஸ்சிஏ கம்யூனல் ரேங்க் சேஃபு. 163 கொஸ்டின்ஸ் போட்ட பலருக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? 163 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எஸ்சிஏ கேண்டிடேட்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 150 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் மேபி சான்சஸ் அமையலாம். 146லேருந்து 150 கம்யூனல் ரேங்க் வரைக்கும். இதுக்கு மேலேயும் போகலாம். நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலே போகிறவங்க படிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணி பாருங்கள். எஸ்டி கேட்டகரி 152 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். 153 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எஸ்டி கேட்டகரிக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 155 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் மேபி கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கிடைக்காதானா கிடைக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து பிசிஎம்மில் 215 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். 220 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சைடு இருக்க எல்லாமே 100% கிடைக்கும். இந்த சைடு இருக்க எல்லாமே 100% கிடைக்கும். இந்த சைடு வந்து 95% சான்சஸ் இருக்குது. பிசிஎம்மில் 158 கொஸ்டின்ஸ் போட்டு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் என்ன சார் இங்கே வந்து ஜென்ரலில் அதிகமாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ பெருசாக பிசிக்கும் ஜென்ரலுக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் வரதில்லை. ஹரிசான்டல் ரிசர்வேஷன் வந்ததுக்கப்புறம் போன டைமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிசிக்கும் எம்பிசிக்கும் ஜென்ரலுக்கும் மோஸ்ட்லி கட் ஆஃபில் பெரிய வித்தியாசம் வரல. ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் முன்ன பின்ன இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஜென்ரல் பிசி எம்பிசிக்கும் ஒரு கொஸ்டின் தான் முன்ன பின்ன இருக்குது, அவ்வளோதான். பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அங்கேருந்து இந்த கேட்டகரிக்கு வரும்போது, எஸ்சி கேட்டகரிக்கு வரும்போது ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வித்தியாசம் வருது. எஸ்சியிலேருந்து எஸ்சிஏக்கு வரும்போது ஒரு கொஸ்டின் வித்தியாசம் வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏலேருந்து எஸ்டிக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின் வரைக்கும் வித்தியாசம் வருது. புரியுதுங்களா? சாரி, ஒரு 10 கொஸ்டின் வரைக்குமே வித்தியாசம் வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். ஸோ எஸ்சிஏலேருந்து பிசிஎம்க்கு வரும்போது ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் வித்தியாசம் வருது. பிசிஎம்லேருந்து எஸ்டிக்கு வரும்போது ஒரு 5 கொஸ்டின் வித்தியாசம் வருது. இப்படி நீங்கள் வரணும், இந்த ஆர்டரில் வரணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அதான் இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன், இங்கே என்ன சார் அதிகமாக கொடுத்துருக்கேன், இங்கேயும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க, இங்கேயும் அதிகமாக கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நல்லா கவனிச்சுங்க. இந்த ஹரிசான்டல் ரிசர்வேஷன்னால் எல்லாருக்குமே ப்ளஸ் தான். ஜென்ரலாக எல்லாருக்குமே ப்ளஸ்ஸு. ஹரிசான்டல் ரிசர்வேஷனால் எல்லாருக்குமே ப்ளஸ்ஸு. அதில் அதிகமாக ப்ளஸ்ஸு ஜென்ரலுக்கு தான் எக்கச்சக்க ப்ளஸ்ஸு. பிசிக்கும் ப்ளஸ்ஸு, எம்பிசிக்கும் ப்ளஸ்ஸு. இந்த 3 கேட்டகரிக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு ஹரிசான்டல் ரிசர்வேஷன். அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் ப்ளஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஜென்ரல் பிசி, எம்பிசிக்கு அதிகமாக ப்ளஸ்ஸு. ஸோ அதை சொல்ல வரேன். டோட்டலாக எல்லாருக்கும் ப்ளஸ்ஸு. அதில் அதிகமான பெனிஃபிட் ஜென்ரல் பிசி, எம்பிசிக்கு தான் அதிகமான பெனிஃபிட்டு. புரியுதுங்களா? இது எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, போன டைம் குரூப் 4 கவுன்சில் நடந்து முடிஞ்சு அந்த அப்டேட் வந்து நம்ம வச்சுருக்கோம். அந்த அப்டேட் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். அந்த தரவுகளின் அடிப்படையில், அந்த டேட்டாஸோட அடிப்படையில்
நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த டேட்டாஸோட அடிப்படையில் பார்க்கும்போது அதுக்கு முந்தின குரூப் 4, அதுக்கு முந்தின குரூப் 4 அதெல்லாம் வச்சு போன குரூப் 4லாம் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜென்ரல் பிசி எம்பிசிக்கு அதிகமான ப்ளஸ் இருக்குது, அதிகமான பாசிட்டிவ் இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரலாகவே எல்லாருக்கும் பாசிட்டிவ், அதில் ஜென்ரல் பிசி எம்பிசிக்கு அதிகமான பாசிட்டிவ். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய அனலைசிஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களோட ரேங்க், உங்களோட நேம், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட ஓவரால் ரேங்க், உங்களோட கம்யூனல் ரேங்க் எல்லாமே வந்திருக்கும். இதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நான் அடுத்த வீடியோ வந்து நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ரீச் ஆகணும், இதை நிறைய பேர் பார்க்கணும். ஸோ அதனால் லைக் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக்கை பண்ணிடுங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக்கு, அதுக்கப்புறம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? அப்போ தான் ரீச் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். அப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க. நானும் ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு போட்டுட்ருக்கேன்னா அப்போ தான் நான் 2வது வீடியோ ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட ஆரம்பிப்பேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இன்னும் ஒரு 3வது வீடியோ போட ஆரம்பிப்பேன். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ என்னோடய டைமை வந்து இதுக்காக அதிகமாக ஒதுக்கியிருக்கேன். அதனால தான் இதை நான் கேட்டுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.